நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க? நான் தேர்வாய் கண்டிகை. தேர்வாயில இருந்து வரீங்க. தேர்வாய் பகுதியில கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி அது. ஆமாங்க சார். தேர்வாய் பகுதியில நீண்ட நாட்களா இருக்கக்கூடிய பிரச்சனை எது? எந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும்? அதுக்கு நீங்க ஏதாவது சொல்யூஷன் வச்சிருக்கீங்களா? அதுதான் சார் நான் சொன்னேன். டாஸ்மாக் கடை தான் சார் எங்களோட பெரிய பிரச்சனையே. ஒரு காலேஜ் போயிட்டு வரணும்னா அந்த டாஸ்மாக் கடையை கிராஸ் பண்ணி தான் வரணும். மெயின் ரோட்ல டாஸ்மாக் கடை இருக்கு. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கூட டாஸ்மாக் கடையை கடந்து போகும்போது நம்ம எது தப்பு பண்றோமோ பண்ணலையோ வரவங்க எதிர்க்க நம்மள என்ன பாக்குறாங்கன்றது. இப்போ நான் வீட்டுல ஒரே பொண்ணு தான். எனக்கு வெளியே போனோம் வரணும்ன்றது இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேரேஜ்னா நான் போயிட்டு வர எப்படியோ 6-7 ஆகும். எங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, அங்க டாஸ்மாக் கடை இருக்கு, அதை கிராஸ் பண்ணி நீ ஏன் போனோம், வேணா விட்டுருன்றாங்க. அது கொஞ்சம் எடுக்க வேணா, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா, தள்ளி வச்சாங்கன்னா ரொம்ப போதும். ஊருக்குள்ளயோ இல்ல குடிக்கணும்னு அப்படி ஆசை இருக்கவங்க வாங்கிட்டு போய் வீட்டுல குடிக்கலாம்ல. ரோட்ல உட்காந்து குடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அவங்க வீட்லயும் பசங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க. அதே மாதிரி இலவசத்துல ஒரு 1000 ரூபான்றது எல்லா பெண்ணுக்கும் தராங்க. என்ன பொறுத்தவரையும் அது ஆம்பளைங்களை சோம்பேறி ஆக்குச்சுன்னு தான் நினைக்கிறேன். முன்னெல்லாம் குடிக்க காசு வேணும்னா நம்ம சம்பாரிச்சு நம்ம வாங்கிக்கணும். இப்ப 1000 ரூபாய் கொடுக்கறதுனால பெண்களை அடிச்சு அடிமைப்படுத்தி உனக்குதான் கவர்மெண்ட்ல குடுக்கறாங்களே அந்த 1000 ரூபாய் என்கிட்ட கொடு நான் பாத்துக்கிறேன்றவாங்க. அந்த 1000 ரூபாய் உங்க கிராமத்துல நீங்க பாக்குறீங்களா? டெய்லி பாக்குறது தான் சார். என்ன சொல்றாங்க? வேலைக்கு போனவங்களை சோம்பேறி ஆக்குறதுனா அடிச்சு ஏடிஎம் கார்டுல இருந்து எல்லாம் அவங்களே வாங்கி வச்சுக்கிறாங்க. எடுத்து எப்படி பெண்கள் அந்த பருப்பு டப்பா அரிசி டப்பா அதுலதான் காசு போட்டு வைப்போம். அதையும் கண்டுபிடிச்சு அடிச்சு உனதான் கவர்மெண்ட்ல குடுக்கறாங்களே அதை போய் இவங்க குடுக்கற காசு டாஸ்மாக்கு தான் போகுதுன்ற மாதிரி என்னோட ஒப்பீனியன் இருக்கு சார். இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அது யூஸ் ஆகும்ன்றது என்னோட ஒப்பீனியன். நன்றி சார். கீர்த்தி ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் பேசினாங்க. இன்னும் நிறைய பேர் டாஸ்மாக்னால ஏற்படுற பாதிப்புகள் அல்லது டாஸ்மாக் இருக்கணும்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் பேசிருக்காங்க. வாய்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த எலிமெண்ட் நம்ம போறோம். ரொம்பவே சூப்பரா பேசுனீங்க. உங்களை மாதிரி தான் எல்லாரும் பேசணும்னு நினைக்கிறோம். என்னன்னா ஒரு கேர்ள் எனக்கு டாஸ்மாக் வேணாம், எனக்கு அதுக்கு பதிலா இவ்ளோ சொல்லுங்க, இவ்ளோ தாங்க, இந்த இலவசங்கள் தாங்க, இந்த திட்டத்தை கொண்டு வாங்க, அந்த 1000 ரூபாவே எங்களை சோம்பேறித்தனமா இருக்குது, அதுவே ஆம்பளைங்களுக்கு டாஸ்மாக்ல போய் அதை இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான் ஆக்குதுன்னு ஒரு கேர்ள் சொல்றது ஒரு பொதுவான விஷயம் அப்படின்ற வச்சுக்கோங்களேன். இப்போ டாஸ்மாக்க பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அது என்ன, அது அந்த டாஸ்மாக்கை இல்லாம ஆக்கணும் நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி இல்லாம ஆக்கினா அதுக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்டா அந்த பொருளாதாரத்தை எப்படி ஈடு செய்ய முடியும்? யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் முத்துவேல். டாஸ்மார்க் இப்போ என்ன பேசுவேன்னா, டாஸ்மார்க் செகண்ட் டைப். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்தியாவிலேயே நிறையா பூங்கா, சோசியல் சர்வீஸ் இதெல்லாம் நிறையாவே இருக்கு. டெக்னாலஜி இன்னும் கொஞ்சம் டாஸ்மார்க் மும்பரமாக்கிறதோட இந்த இந்தியாவிலேயே நல்லா பூங்காஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறா அது நல்லா இருக்கும். என் பேர் வெங்கடேஷ். நான் டாஸ்மார்க்ல வர காசு மட்டும் நீங்க எல்லாரும் பாக்குறீங்க. அந்த காசு வர்றது மக்களுக்காக நல்லது பண்றதுக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதுல எத்தனை குடும்பங்கள் அழியுது, அதுல எவ்வளவு இது பண்ணுதுன்னு. இப்போ ஒரு அப்பா குடிச்சிட்டு அந்த குழந்தைய காலேஜோ ஸ்கூலோ அனுப்ப முடியாதனால தான் அவங்க அம்மா வேலைக்கு போறாங்க, 100 நாள் வேலைக்கு போறாங்க. அதெல்லாம் அவங்க அப்பா ஒழுங்கா இருந்தா இந்த இதெல்லாம் இல்லாம இருக்கும். அந்த 100 நாள் திட்டம் இலவசம் அவ்வளவா இல்லாம இருந்தாலே இது அதோட பேலன்ஸ் ஆயிரும் நான் நம்புறேன். இந்த டாஸ்மாக்னாலதான் நிறைய பொருளாதாரம் வருதுன்ற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? இப்போ நீங்க சொல்ற மாதிரி டாஸ்மாக் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு அதுக்கு பதிலா இந்த விஷயங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அது மூலியமா நம்ம பொருளாதாரம் ஈட்டலான்ற மாதிரி என்ன நினைக்கிறீங்க நீங்க? நிறைய இப்ப ஆண் பெண் சின்ன சிறுவர் கல்யாணம் எல்லாம் பண்றாங்களா, அது மாதிரி கல்யாணம் பண்ணா பெண்களை நிறைய படிக்க வச்சா அவங்களும் ஒரு பக்கம் 2 பேரும் பேலன்ஸா ஒர்க் போனா அந்த இதே டாக்ஸ் மூலியமா அந்த இது மூலியமா பேலன்ஸ் பண்ணலாம். பேலன்ஸ் பண்ண முடியாமலாம் இல்ல, அதிகமா வருதுன்றதால அது வச்சுன்னு இருக்காங்க, அவ்வளவுதான். அதாவது யூஸ்லாம் இல்ல பாஸ்மார்க்கால் அவ்வளோ. இப்ப அடுத்து வர அரசாங்கங்கள் கிட்ட இப்ப இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிய அரசாங்கங்கள் வர போறாங்க. யார் ஆட்சி அமைச்சாலும் சரி, அவங்க கிட்ட இளைய தலைமுறை வைக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் சம்பந்தப்பட்டு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைனா என்னவா சொல்லுவீங்க? கோரிக்கைனா கடைகளை மொத்தமா மூடணும்னு சொல்றீங்களா, இல்ல குறைக்கணும்னு சொல்றீங்களா, இல்ல அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மொத்தமா மூடணும்னா பெரிய பிரச்சனை ஆகும், அது எல்லாருக்கும் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ இப்ப ஸ்கூல் சைட்ஸ், காலேஜ் சைட்ஸ் அது மாதிரி இல்லாம ஒரு சிட்டி அவுட்டரா அந்த மாதிரி இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருந்தா, அந்த மாதிரி இருந்தா அதுவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கம்மி பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இந்த ஸ்கூல் சைடு அப்புறம் இந்த காலேஜ் சைடு, கோயில் சைடுல எல்லாம் டாஸ்மாக் இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூவாவே இருக்கு. அப்படின்ற பட்சத்துல அந்த மாதிரி இங்க யாராவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த இடத்துல நான் போற வழியில இது இருந்துச்சு, இல்ல எங்க வீட்டு சைட்லயே இப்படி இருக்கு, இதை நான் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு ஏதாவது உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா இதுல? என் பேர் லட்சுமிபதி, எம்எஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன இவங்க கேட்ட கேள்வி என்ன, டாஸ்மாக்னால நம்மளுக்கு என்ன இழப்பீடு, என்ன உபயோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க பேரு கீர்த்தி வர்தனா.
நெக்ஸ்ட் சீதாராமன் வந்து வெளியே போயிட்டாங்கன்னா அடுத்து நீங்க தான்மா ஃபர்ஸ்ட் உள்ள போயிடலாம். ஓகேவா? சூப்பரா பேசினாங்க அவங்க, வாழ்த்துக்கள்மா. ஓகேவா? அவங்க வந்து டாஸ்மாக்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இத்தனை கோடி தான் வந்துட்டு, ஆனா நீங்க சொன்னது அந்த வருஷத்துல அந்த 1% கூட அது கிடையாது. ஓகேங்களா? அதை விட பல மடங்கு அதிகமா வருது. இப்போ நம்ம டாஸ்மாக் வந்து ஒரே வாட்டியா வந்து நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது வந்து இப்போதைக்கு அதிகமாயிடுச்சு, குடிக்கிறவங்க மத்தியில அதிகமாயிடுச்சு. ஓகேவா? அதை வந்து நம்ம இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அது எப்படியெல்லாம் கம்மி பண்ணும் வச்சுக்கோங்களேன். அதை மீட்டெடுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்? மக்களோட வரி பணம் எங்க போகுது? அதிகமா ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? அதிகமா காசு வச்சுட்டு இருக்கவங்க வந்து இத்தனை % ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க இல்லைங்களா? அப்ப அந்த வரி பணம் என்ன ஆகுது? அந்த வரி பணத்தை வச்சு மக்களுக்கு வந்து உபயோகமா எதனா பண்ணலாம் இல்லையா? இம்போர்ட் பண்றாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க, இறக்குமதி பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்ப அந்த வரி பணம் எங்க போகுது? அந்த வரி பணத்தை வச்சு நம்மளுக்கு நிறைய பண்ணலாம் இல்ல? நம்மளோட சின்ன சின்ன நாடுகள்லாம் எப்படி சொல்றது, சுகாதாரத்தை வந்து அதிகமா தராங்க. அதே நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா இலவசமா கொடுக்க முடியல. எதனால? இதெல்லாம் யாரும் யோசிச்சு பாத்தீங்களா? சுகாதாரத்துல நிறைய இலவச மேலை நாடுகள்ல, பல வளர்ந்த நாடுகள்ல கொடுக்கிற மாதிரி கல்வியும் மருத்துவமும் நமக்கு இலவசமா கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அப்படிதானே? மற்ற திட்டங்களை காட்டிலும் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் வேணும் அப்படின்னு நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே ஹாசினி, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க டாஸ்மாக் பத்தியும், அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் பத்தியும், வரக்கூடிய அரசாங்கங்கள் கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறதையும் இளைய தலைமுறைன்னு தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க.